வணக்கம். குமரன், மின்னல் எஃப்எம்மின் நிர்வாகி. நான் சன்பெங்கில் பிறந்து வளர்ந்த ஒரு சாதாரண ஏழை குடும்பத்து மாணவன். என்னுடைய தந்தை பெயர் சுப்பிரமணியம், எனது தாயாரின் பெயர் செல்வமணி. சுப்பிரமணியம் எனது தந்தை எனக்கு 3 வயது இருக்கும் பொழுது இறந்துட்டார். எங்கள் அம்மா தனித்து வாழும் ஒரு தாய்மார். அவங்க 4 குழந்தைகளையும் ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்த்தாங்க. அவங்க மாநகர மன்றத்தில், அதாவது அப்போது டேவான் பண்டரையா கோலாலம்பூர், அதெல்லாம் சாதாரண வேலை செய்கிற ஒரு ஊழியர். நான் ஆரம்ப கல்வியை தேசிய மாதிரி ஆரம்ப தமிழ் பள்ளியில் சன்பெங் வீதியில் படித்தேன். யூபிஎஸ்ஆர்லாம் ஒரு பெரிய சிறந்த தேர்வு அப்படின்லாம் சொல்ல முடியாது, ஏன்னா டியூஷனுக்கு போகிற வாய்ப்பெல்லாம் இருக்காது. ஸோ அதனால் 6ஆம் ஆண்டுலாம் சுமாரான ஒரு மாணவன் தான். சுமாரான மாணவன்னா நல்லா படிக்கக்கூடிய மாணவன், ஆனால் 1வது 2வது வரக்கூடிய ஒரு நிலையில் இல்லை. இருந்தும் யூபிஎஸ்எல்லாம் ஒரு ஏ வாங்கினேன். அதன் பிறகு இடைநிலை பள்ளி சன்பெங் இடைநிலை பள்ளியில் போய் நான் சேர்ந்தேன். இப்போ எங்களை மாதிரி சன்பெங் ஏரியாவில் இருக்கிறவங்க பல சந்தர்ப்ப சூழல்னால் வேறு வழிக்கு போகிற ஒரு சூழல் இருக்கும். ஆனால் நான் ஒரு நல்ல நட்பு எனக்கு அப்போது கிடைத்தது. என்னுடைய நண்பர் பேர் வினோதன். அவங்க குடும்பத்தை சார்ந்தவர்கள். இவங்க எல்லாருமே என்னை, இந்த பையனை எப்படியாவது காப்பாற்றணும் அப்படின்றதுக்காக என்னை அவங்களுடைய சமய வகுப்புக்கு கொண்டு போனாங்க. அப்போ நான் அந்த FOM 2, FOM 3, FOM 4, FOM 5 வரைக்கும் அந்த மாதிரியான ஒரு வட்டத்தில் இருக்கிற பட்சத்தில் அந்த சமய நெறி இன்னும் என்னுடைய வெற்றிக்கு, லட்சியத்துக்கு ஒரு தோள் கொடுத்தது. அந்த குடும்பம் என் மேலே ஒரு நம்பிக்கை வச்சாங்க. இந்த பையன் படிக்கக்கூடிய ஒரு நிலைமை இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு சில வழிகாட்டுதல் செஞ்சாங்க. புத்தகம் வாங்கி கொடுக்கறது, ஒரு டியூஷன் போகிற சூழல்லாம் வந்துச்சு. அப்போது நான் திடீர்னு எஸ்பிஎம்மில் அந்த பள்ளியுடைய சிறந்த மாணவனாக வந்தேன். அதாவது எனக்கு அப்போது 15 அக்ரிகேட் கிடச்சிச்சு, 5 எடுத்தேன். எனக்கே அதிர்ச்சியாக தான் இருந்துச்சு. இந்த சூழலில் எனக்கு உபகார சம்பளம் இதெல்லாம் வர வந்துச்சு. நான் கடந்து வந்த பாதை இந்த படிப்பு சம்மந்தமான விஷயத்தில் ரொம்ப கஷ்டம். அதாவது டியூஷன் படிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு எனக்கு இல்லை. அதே மாதிரி நான் ஒரு FOM 2 வரைக்கும் ஆரம்பி தான் சாப்பிடுவேன். ரஞ்சங்கன் மக்கனன் தம்பான்னு சொல்லுவாங்க, அதுதான் நான் சாப்பிடுவேன். இதுக்கு தமிழ் பள்ளி மிகப்பெரிய ஒரு உதவி புரிஞ்சிச்சு. ஏன்னா அந்த தமிழ் பள்ளி ஆரம்பத்திலேயே அந்த கருத்துக்கள் இருக்குல்ல, நம்ம படிக்கிற பழமொழியாக இருந்தாலும் சரி, ஒரு மூதுரையாக இருந்தாலும் சரி, திருக்குறளாக இருந்தாலும் சரி, சின்ன வயசுலேயே நமக்கு அந்த மாதிரியான ஒரு கருத்தை ஏற்பட்டு ஒரு 8-9 வயசுலேயே ரொம்ப கருத்தாக இருந்தேன். அப்போ அந்த அம்மாவுடைய அந்த கஷ்டங்கள் எல்லாத்தையும் ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி சொல்லக்கூடிய ஒரு நேர்மறை சிந்தனையை ஆக்கினேன். இந்த நிலைமையை நம்ம மாற்றணும், இந்த தலைமுறை இப்படியே இருக்கக்கூடாது, நம்ம தலைமுறை நல்லா இருக்கணுன்றது தான் என்னுடைய வெறி. அது நல்ல நட்பு ஒரு FOM 3ல் அமையக்குள்ளார FOM 4, FOM 5 எடுத்துகிட்டு போயிட்டு எஸ்பிஎம்மில் அந்த சாதனையை நான் படித்தோடனே FOM 6 எனக்கு ரொம்ப சுலபமாக அமைஞ்சிருச்சு. அப்போது FOM 6ல் நான் என்ன பண்ணேன், நல்லா படித்தேன். நல்லா படிக்கக்குள்ளார விக்டோரியா இன்ஸ்டிடியூஷனில் நான் சிறந்த மாணவனாக உருவாகினேன். STPMலேயும் மலையா பல்கலைக்கழகத்தில் சட்டத்துறை படிக்கிறதுக்கான ஒரு அழைப்பும் இருந்தது. ஆனால் நான் வர்த்தகத்துறையை தேர்ந்தெடுத்தேன். அதுக்கும் காரணம் இருக்குது. ஏன்னா நான் சட்டத்துறையை படித்து முடிக்கக்குள்ளார ஒரு 5-6 ஆண்டு காலம் ஆயிரும். நான் என் குடும்பத்தை நான் உடனடியாக பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் 3 ஆண்டு கால படிப்பை முடிக்கணும். அதுவும் வர்த்தகத்துறையில் ஈடுபட்டு என்னுடைய குடும்ப சூழலை மாற்றணும்னு தான் நான் நினச்சேன். என்கிட்ட ஏதோ ஒரு திறமை இருக்குது அப்படின்றது எனக்கு தெரியாது. ஆனால் வானொலியில் ஒரு விளம்பரம் வந்துச்சு. நீண்ட இடைவெளிக்கு பிறகு வானொலியில் பகுதி நேர அறிவிப்பாளர்கள் எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நான் மலையா பல்கலைக்கழகத்தில் 2000ஆம் ஆண்டு படிக்கக்குள்ளார சரி இதை நம்ம முயற்சி செய்து பார்ப்போமேன்னு வந்தது தான். அது நினைக்கிறேன் ஒரு 500 பேர்கிட்ட இருந்திருப்பாங்க. ஏன்னா அத்தனை கால இடைவெளிக்கு பிறகு அறிவிப்பாளர்களை எடுக்கிறாங்க. அந்த 2000ஆம் ஆண்டில் இந்த வானொலி மட்டும்தான் ஒரே ஒரு தமிழ் வானொலி. அப்போது அது நான் காலையில் ஒரு இரவு ஆயிடுச்சு. நான் இந்த குரல் தேர்வு முடித்து போகக்குள்ளார அப்போ திடீர்னு எனக்கு ஒரு 6 மாதம் சென்று ஒரு அழைப்பு வருது, உங்களை நாங்கள் தேர்ந்தெடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்லக்குள்ளார எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி ஆயிடுச்சு. அதாவது படிக்கிற நேரத்திலேயே ரொம்ப அடிக்கடி நம்ம வானொலியில் இடம்பெற ஒரு குரலாக என்னுடைய குரல் அமைஞ்சிருச்சு. பரபரப்பாக இருந்துக்கிட்டு இருக்கிற சூழலில் படிப்பு முடிஞ்ச கையோடையே இந்த வானொலிக்கு ஒரு நிரந்தரமான பணியாளர் தேவை அப்படின்னு ஒரு அறிவிப்பும் வந்துச்சு. அப்போ அதுக்கும் நான் மனு செய்த பிறகு
எனக்கு அந்த வேலையும் கிடைச்சிருச்சு. அந்த கிராஜுவேட் போஸ்ட் என்ன சொல்லப்படுகின்ற அந்த வேலையும் எனக்கு கிடைச்சிருச்சு. அப்புறம் நான் வந்து இந்த வானொலி துறையிலிருந்து தொலைக்காட்சி பிரிவுக்கு போனேன். நான் அந்த தொலைக்காட்சி தயாரிப்பாளராக ஒரு 4-5 ஆண்டுகள் அங்கே பணிபுரிஞ்சேன். அந்த இடத்துல வந்து எனக்கு வேற ஒரு அனுபவம் கிடைத்தது. அதாவது தொலைக்காட்சியை எப்படி வந்து பணிபுரிகிறது, எப்படி வந்து மற்ற மொழி திரைப்பட நாடகங்களை வந்து எடுக்கணும், அவங்களோடு சேர்ந்து எப்படி வேலை செய்யணும், ஒரு ப்ரொஃபஷனல் மேனர் ஒரு ப்ரொடக்ஷன் செய்யக்குள்ளார என்ன மாதிரியான விஷயங்களை கையாளணுன்ற ஒரு அனுபவம் கிடைச்சிச்சு. அதாவது ஆர்டிஎம் தோற்றுவித்து ஒரு 70 ஆண்டுகள் பூர்த்தியான பிறகு அந்த ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் எல்லா மூத்த தயாரிப்பாளர்களும் அறிவிப்பாளர்களும் ரிட்டைர்மெண்ட் ஓய்வு பெறுகின்ற ஒரு சூழலில் அடுத்த தலைமுறை உருவாகின்ற ஒரு காலகட்டம் இந்த ஆர்டிஎம்ல ஏற்பட்டது. அந்த காலகட்டத்தில் நான் வந்து ஒரு அதிகாரியாக ஆக வேண்டிய ஒரு சூழல் ஏற்படும் பட்சத்தில் எனக்கு வந்து இந்த நிர்வாக பொறுப்பை வந்து தலைமை ஏற்படுறதுக்கு துறை வந்து பரிந்துரை செய்தது. அதன் அடிப்படையில் தான் இந்த 2012ஆம் ஆண்டிலிருந்து இன்றைய தேதி வரைக்கும் மின்னல் எஃப்எம் உடைய தலைமை பொறுப்பை ஏற்று வழிநடத்தி வருகின்றேன். எனக்கு ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு அந்த உணர்ச்சியை நான் வந்து ஒரு உந்து சக்தி ஆகிறேன்னு சொன்னால் ஒரு 2-3 வாசகங்களை குறிப்பிட்டு சொல்லணும். 10 திங்கள் சுமந்தாலே அவள் பெருமைப்பட வேண்டும், உன்னை பெற்றதனால் அவள் மற்றவராலே போற்றப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொன்று, வாழ்வது ஒரு முறை வாழ்த்தட்டும் தலைமுறைன்றது. அப்புறம் கல்வி பயின்றே தீருவேன், பல்கலைக்கழகம் சென்றே தீருவேன் அப்படின்னு சொல்லி இதெல்லாம் நான் என்னுடைய ஆரம்ப கல்வியிலேயே இதெல்லாம் நான் உன்னை வாசகமாக ஆக்கிக்கிட்டேன். அது என்னுடைய உயிர் வரைக்கும் போயிட்டு என்னை வந்து முன்னுக்கு கொண்டு வர ஒரு சூழல் ஏற்பட்டது. அதுதான் உண்மை. அடிப்படை விஷயங்களை கொண்டு கல்வியை ஒரு பிடிமானமாக கொண்டு என் வாழ்க்கையை நான் முன்னுக்கு கொண்டு வந்துட்டேன். அப்போ கல்வி ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை, ஒரு தலைமுறை ஏற்றத்தை வந்து எனக்கு கொடுத்துச்சு. இது உண்மை. ஒரு கட்டத்துக்கு பிறகு ஒரு 18-19 வயசுக்கு பிறகு நான் வந்து ஒரு பகுதி நேர வேலை செய்ய ஆரம்பித்தேன். அப்புறம் எஸ்எம்சி போன்ற ஸ்தாபனங்களில் நான் டியூஷன் டீச்சராக ஆனேன், ஹோம் டியூஷன் சொல்லி கொடுத்தேன். அப்போது நான் டிகிரி முடித்த கையோடு இந்த வேலைக்கு வந்தேன். அதன் பிறகு அந்த ஃபர்ஸ்ட் டிகிரியில் மாஸ்டர்ஸ் முடிக்கணும்னு ஒரு ஆசைப்பட்டேன். 2013ஆம் ஆண்டில் எம்பிஏ முடித்தேன். இப்போ அடுத்த இலக்கு என்ன அப்படின்னு சொன்னால் பிஹெச்டியை தொடரணும். இதுதான் என்னுடைய இலக்கு. மனிதன் புண்படத்தான் பண்படுவான். அப்போ நம்ம கஷ்டங்களை வந்து வரவேற்கணும். எல்லாமே நமக்கு வந்து இலகுவாக கிடைச்சிச்சுன்னா வாழ்க்கை வந்து ருசிக்காது. வாழ்க்கை ருசிக்கணும், இந்த வாழ்க்கை வந்து எப்படிப்பட்டது அப்படின்னு சொன்னால் அதில் காரமும் இருக்கணும், இனிப்பும் இருக்கணுன்றது தான் என்னுடைய கோட்பாடு. ஏன்னா இப்படிப்பட்ட அனுபவம் உள்ளவங்க எல்லா இடத்துலையும் வந்து வாழ்ந்துருவாங்க. முதல்ல நம்மளை கல்வி, அந்த கல்வின்றது புத்தகத்தில் இருக்கிற கல்வி மட்டும் இல்லை, அனுபவம், 4 பேர்கிட்ட நம்ம பேசுகிறது, கேட்குறது, இதெல்லாம் வச்சு வாய்ப்பை தேடி உங்கள் வாழ்க்கையை ஏதாவது ஒரு துறையில் வந்து முன்னுக்கு கொண்டு வாங்க. நீங்கள் வந்து முன்னுக்கு வர்றதுக்கு 1008 வழி இருக்குது. படிக்கிறவங்க வந்து படிப்பை ஒரு மூலதனமாக கொண்டு உங்கள் வாழ்க்கையை அடுத்த கட்டத்துக்கு கண்டிப்பாக கொண்டு போகலாம். அதுக்காக கஷ்டமே நான் படாமல் எல்லாமே எனக்கு வரணும்னு சொன்னால் அது கடவுளுக்கு மட்டும்தான் நடக்கும். எங்களாலேயே வர முடியுது, சன்பெங்கிலேருந்து இல்லை ஒரு தேசாமந்தாரி ஏரியாவிலேருந்து வர முடியுதுன்னா, நல்ல அப்பா சுமாரான ஒரு குடும்பத்திலிருந்து உங்களால் அடுத்த கட்டத்துக்கு போக முடியாதா என்பது மிகப்பெரிய கேள்விக்குறி. நம்ம வாழ்க்கையை மாற்றி அமைக்கிறதுக்கு நல்லவங்க நல்ல விஷயங்களை பார்க்கணும், படிக்கணும். அந்த மாதிரி தான் இந்த நாளை நமதே சேனல். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.